அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் நல்ல தரமான விலையில் கம்மியான விலையும் கூட நல்லா கிடைக்கும். இவங்களோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாய்லரில் ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சை பற்றி பார்ட் 1 பார்ட் 2வில் சொல்லி கொடுத்துருப்பேங்க. இப்போ பார்ட் 3 வந்து டயக்ராமும் அதோட சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சோட டயக்ராமுங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இப்போ நான் வந்து இந்த மாதிரி இருந்த சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து டயக்ராமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க்கிங் ப்ராசஸ் உள்ளே என்ன மாதிரி மெட்டல் இருக்குது, எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இப்படி தான் ஒர்க் ஆகுது, இப்படி தான் உள்ளே இருக்குங்க. இப்போ அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டீம் வர ஐடியா தெரியுதுங்களா? கீழே இந்த இடம் தான் உங்களுக்கு ஸ்டீம் வரும். இந்த ஸ்டீம் உள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹோல்ஸ் இங்கே வந்து இங்கே இருக்க பிஸ்டனை தள்ளும். இப்போ தள்ளும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா? இதை டென்ஷன் கொடுக்குது. இந்த சாஃப்ட்டை டென்ஷன் கொடுக்கும்போது என்னாகுங்க, இப்போ எவ்வளோ நான் சொன்னேன்ல 20 கேஜிக்கு ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, இப்போது வந்து இதனால் தள்ள முடியாது. இப்போ தள்ள முடியும்னா உங்கள் 10 கேஜி செட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மேலே இருக்கிற இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குங்க, இங்கே வந்து நம்ம லூஸ் பண்ணணும். இப்போ நான் கையில் லூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்களா, அதை வந்து இங்கே லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்க, லூஸ் பண்ணும்போது இந்த டென்ஷன் குறையும். இந்த டென்ஷன் குறையும் போது என்ன ஆகும், 20 கேஜியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து 10 கேஜி வர வரைக்கும் நம்ம லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ 10 கேஜி வந்தோன்னா அங்கே ஐடி ஃபேன் ஆஃப் பண்ணிடுச்சுன்னா அப்போ ஓகே ஆயிடுச்சு, அப்போ செட்டிங் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். இங்கே எதுவும் கொடுத்துருக்காங்க, இது வந்து அவுட்லெட் கேபிளுங்க. இது உள்ளுக்கு எலக்ட்ரிக்கல் மதர் போர்டு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே இதுதான் மதர் போர்டு. இங்கேருந்து சப்ளை கொடுத்து இங்கே இது வழியாக வெளியே வந்து ஐடி ஃபேனை ஆஃப் பண்ணுதுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தான் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போது இங்கே தெளிவாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இங்கே ஸ்டீம் உள்ளே வருது. இங்கே வந்து ராடு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ராடு. இங்கே தள்ளும்போது என்ன, இங்கே ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இந்த பிஸ்டன் இங்கே தட்டும்போது இங்கே என்னங்க, அந்த பிஸ்டன் மேலே ஸ்ப்ரிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஸ்ப்ரிங்கு, இது இங்கே அதுக்கு ஸ்ப்ரிங்குக்கு மேலே அந்த ஸ்ப்ரிங்கை பிடிக்கணும் இல்லைங்க, இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு கழட்டு மேலே போயிடுச்சுன்னா இப்போ இந்த ஒர்க்கிங் ஆகாது. அதுக்காக தான் இங்கே ஒரு செக் நட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த செக் நட் இதுக்கு சென்ட்ரலில் இது ஸ்ப்ரிங்கு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு. அதனால வந்து இது வந்து இங்கே பிஸ்டன் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்டீம் வந்து இந்த பிஸ்டனை தள்ளும்போது தான் இங்கே சிக்னல் கொடுக்கும். இங்கே இருக்க அந்த மதர் போர்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே சிக்னல் கொடுக்கும். இங்கே டென்ஷன் எவ்வளோ வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது இங்கே சிக்னல் கொடுக்கும். இங்கே தெரியுங்க பார்த்தீங்கன்னா கேபிள் மாதிரி போகும். இது மூலிமா தான் இந்த மதர் போர்டுக்கு சப்ளை போய் அந்த மதர் போர்டுலேருந்து ஒர்க் பண்ணி பாய்லருக்கு வந்து ஐடி ஃபேன் ஆஃப் பண்ணி உங்களுக்கு பாய்லரை சேவ் பண்ணுதுங்க. இதுதான் இது ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு. இது எப்படின்னா டயக்ராம் போட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ள ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்கும். நான் முன்னாடி காட்டின வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே தெளிவாக சொல்லியிருப்பேன். இது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சேஃப்டி வால்வை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது நீங்கள் வந்து நார்மலாக ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குல்ல, இந்த சுவிட்சை டைட் பண்ணி லூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து இதை செட்டிங் வச்சு நம்ம 10 கேஜி வேணுமா 20 கேஜி வேணுமாங்கிறத செட் பண்ணிக்க முடியும். அப்போ ஈஸியாக செட் பண்ணலாம். இதே வந்து சேஃப்டி வால்வில் உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். சேஃப்டி செட் பண்ணுறதுக்கு ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்து அதை மேலே இருக்கிற கேப்பை கழட்டி அது மாதிரி நிறைய ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த செக் நட் இருக்குதுங்க, இதை வந்து நம்ம டைட் பண்ணி லூஸ் பண்ணும்போதே இங்கே வந்து செட்டிங் மாறிடும். இங்கே தான் அது இருக்கும். இங்கே லூஸ் பண்ணும்போது டைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே டென்ஷன் நம்ம கொடுக்கலாம், எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் மாதிரி நினச்சிக்கிங்களேன். இது அந்த மாதிரி ப்ராசஸில் ஒர்க் ஆகுது. இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ அந்த சேஃப்டி வால்வ் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து எல்லா பாய்லர்ஸ்லேயுமே இது யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ஒர்க் பண்ணுற இடத்துல இது இருந்ததுன்னா நீங்களும் வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே தெளிவாக உங்களுக்கு பாய்லர் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு போடுறேன். கன்யூஸாக என்னோடய சேனல்ஸை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.